ஒரு சில நாட்கள் நமக்கு புரியும், நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கோம், நிறைய நெகட்டிவாக யோசிக்கிறோம், நம்ம தாட்ஸ் எதுவுமே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கியே வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே நான் இருக்கேன். இதெல்லாம் அப்பப்போ நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு சில காலகட்டங்களில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி நமக்கு ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது சம்டைம்ஸ் நம்மளை சார்ந்ததாக இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை பார்த்து நம்ம டிப்ரெஸ் ஆகும். சில நேரங்களில் அது இன்னொரு நபரால் கூட நடக்கலாம். பட் நம்ம காமனாக டிப்ரெஸ் ஆகிற நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து பார்க்குற விஷயங்கள், உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறத விட நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை யோசித்து கவலைப்படுறது தான் ஜாஸ்தி. ஸோ இது மாதிரி ஒரு ரேண்டம் தாட்ஸே நம்ம லைஃப்பாக அமையும் போது நமக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியாது, நமக்கு தகுதியான விஷயங்கள் நம்மக்கிட்ட சேராது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஐடியா, மேபி நம்ம சேனலில் நிறையா ப்ராக்டிசஸ் சொல்லியிருக்கோம், எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, டீடாக்ஸ் சொல்லியிருக்கோம், எல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு 5 days சாலிட்யூட் சேலஞ்ச். அதாவது இது யாருக்கு நான் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் பயிற்சிகள் எதுவும் பண்ண முடியலை, நான் அப்பப்போ பாதியில் விட்டுறேன், டீடாக்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல, நான் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து நான் சரியாக பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா, மேபி இதை ஒரு செல்ஃப் சேலஞ்ச் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். 5 days சாலிட்யூட் சேலஞ்ச். இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த சாலிட்யூட்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட எண்ணங்களை நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் கிட்டேருந்தும் பீப்புள் கிட்டேருந்தும் தனிமைப்படுத்துறது. அப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருப்பீங்க, உங்களை சுற்றி 10 பேர் இருப்பாங்க, இல்லை 5 பேர் இருப்பாங்க, இல்லை உங்கள் ஃபேமிலின்னு ஒரு செட்டப் இருக்கும் இல்லையா, ஆஃபீஸ் போயிட்டுருப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து என்னை தனிமைப்படுத்திக்கிறது எப்படி? இதை நீங்கள் வேரியஸ் லெவல்ஸில் பண்ணலாம். அதாவது தனிமைப்படுத்துறதுன்னா உங்கள் எண்ணங்கள் உங்களை நோக்கி சிந்திக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போது என்ன நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நீங்கள் பேசுகிற விஷயங்களோ, நீங்கள் பார்க்குற படிக்கிற உணர்கிற விஷயங்களோ உங்களுடைய தேவைகளை பிரதிபலிக்காமல் வேற ஒரு தேவைக்காக இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸியான வழிகள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், வீட்டில் இருங்க, எப்படி வேணா இருங்க, பிரச்சனை இல்லை. டிவி, மீடியா, நியூஸ் பேப்பர், எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங். ஆர் நீங்கள் உங்கள் வேலையை தாண்டி, உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை தாண்டி நான் சும்மா இருக்கேன் அப்படின்ற நேரத்தில் நீங்கள் பேசுகிற நபர்கள், நண்பர்கள், உறவுகள், டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு 5 நாள் ஷட் டவுன் பண்ணிடுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம், தூங்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட தேவைகளுக்கோ உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கோ நீங்கள் பேசுகிறது மட்டும் ஓகே. அதை தாண்டி மீடியா, சோஷியல் நெட்வொர்க்கிங் எதுவுமே இருக்காது. ஒரு 5 நாள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள தவிர மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு யூ ஹேவ் டு பி கம்ப்ளீட்லி சைலண்ட். இதை எப்படி பண்ணலான்னா, மேபி ஒரு மொபைல் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம், 5 நாள் ஐ எம் அவே ஃப்ரம் எவ்ரிதிங், நான் கூப்பிட்டா மேபி அவைலபிளாக இருக்க மாட்டேன், ஊருக்கு போகிறேன், என்ன வேணால் போய் சொல்லிக்கோங்க. ஒரு 5 days உங்களுக்காக நீங்கள் உங்கள் எண்ணங்களை வச்சுக்க போகிறீங்க. இந்த 5 நாளில் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, மேபி தேவையில்லாத ஆர்குமெண்ட்குள்ளே போய் எதையோ பேசி யோசிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம், இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ் ட்ரிப்ஸ் வரலாம், நீங்கள் அதுக்காக வெளியே போக வேண்டியது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த 5 நாள் நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். உங்களோட ஒரு நாளுடைய சிந்தனை எடுத்து பார்த்தா, ஒவ்வொரு சிந்தனையுமே நான் எனக்காக மட்டும்தான் யோசித்தேன், என் தேவைகளுக்காக மட்டும்தான் யோசித்தேன், இல்லை என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் யோசித்தேன் செஞ்சேங்கிற மாதிரி இருக்கணுமே தவிர, இந்த ஒரு எண்ணம் எதுக்கு எனக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியலங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணத்தையும் அலோவ் பண்ணக்கூடாது. இது ஒரு கான்ஷியஸ் ஸ்டெப் தான். இது ரொம்ப ஈஸி. எப்படி சொல்லுவேன்னா, முதல் நாள் மேபி கஷ்டமாக இருக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த பயம் வரும், எங்கேயாவது தவற விட்டுருமோ, ஏதாவது காதில் விழுந்துருமோ அப்படின்ட்டு. பட் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே வரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் என்ன பார்க்கணும், நீங்கள் என்ன கேட்கணும், யார் கூட பேசணுன்றது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த 5 நாட்களில் ஒரு தவிர்க்க முடியாத சூழல் அமைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து விளைவிக்கோங்க, கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்புறம் வரேன், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, இல்லை ஒரு 10 நாள் கழித்து பேசுவோமா இது அப்படின்னு சொல்லிட்டு நபர்கள்கிட்டேருந்து விலக பாருங்கள். ஸோ உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது பிரச்சனை கிடையாது. எக்ஸ்டர்னல் போகும்போது வேலையை தாண்டி வேறு யாரு கூடயும் எதுக்கும் கான்வர்ஸ் பண்ண வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள் சோஷியல் மீடியா இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. 5 நாள் உங்கள் எண்ணத்தை வச்சுக்கிட்டு தனிமைப்படுத்துறீங்க. எண்ணத்தால் தனிமைப்படுறீங்க, போய் தனியாக ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிறது கிடையாது. சில பேர்த்துக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஃபேமிலியை விட்டு தனியாக இருப்பீங்க, இல்லை ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஐசோலேஷன் கிடச்சிருக்கும், தனியான ஒரு இடத்துல இருப்பீங்க, நீங்கள் லக்கி, நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட இதை ட்ரை பண்ண முடியும்.
இது நீங்கள் நிறைய அக்கேஷன்ஸில் பண்ணியிருப்பீங்க, நிறையா சூழல்களில் இந்த மாதிரி நீங்கள் சில முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க. இதுக்கு பேர் தான் சாலிட்யூட்னு தெரியாமல் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். இவ்வளவு தனிமை ஏற்படுத்திக்கும்போது 5 நாள் என்ன மாறும்னா, எப்போவுமே நம்ம சொல்கிற அந்த குழப்பம், கவலை, நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிக்கும். ஒரு நிறைய புரிதல் வரும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்காக அந்த 5 நாளில் யோசிக்கிறீங்களோ, கேர் பண்ணுறீங்களோ, அது ஒரு சில வாய்ப்புகளையும் இல்லை அடுத்த நகர்வுகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு செல்ஃப் சேலஞ்ச் தான். இதை பண்ணும்போது கண்டிப்பாக தடைகள் வரும். இது யாருக்கு நான் முதல்லே சொன்னேன், உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலன்னு சொல்கிறீங்களே. இப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து 6 மாதம் எப்படி இருங்க, 1 வருஷம் எப்படி இருங்க, அது மேபி உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக தெரியலாம். ஒரு 5 நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் 6 மாதம் பண்ண முடியாது, 4 மாதம் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5 நாள் ட்ரை பண்ணுங்களேன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் சாட்டர்டே ஆர் சண்டே. ஸோ தட் நீங்கள் 2 நாள் முதல்ல கோப்பப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 நாள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட். இது ஒரு பேசிக்கான ப்ராசஸ் தான். நீங்கள் ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம், எந்த ப்ராக்டிஸும் பண்ண வேண்டாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகள் பண்ண இஷ்டம் இருந்தால் பண்ணிட்டு விட்டுருங்க. ஆனால் 5 நாள் நீங்கள் செய்கிற செயல், எடுத்துக்கிற எண்ணம் உங்களை சார்ந்து இருக்கணும். வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் தாட் ப்ராசஸும் உள்ளே வராமல் பார்த்துக்கணும். இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது ஆல்ரெடி முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னா என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் லைஃப்பில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.